ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் போன வருஷத்தோட நோட்டு புக்கெலாம் நம்ம வீட்டில் நிறைய இருக்குங்க. நெக்ஸ்ட் இயர் போகிறதுனால அந்த நோட்டு புக்கெல்லாம் அப்படியே வச்சுருப்போம், இல்லைனா எடைக்கு போட்டுருவோம். அந்த மாதிரி இனிமேல் போடாமல் இதை வச்சு நமக்கே யூஸ் ஆகுற மாதிரி எப்படி சூப்பரான ரீயூஸ் ஐடியாவாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதன் மூலமாக நமக்கு கரண்ட் பில்லும் ரொம்பவே மிச்சமாகுங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நோட்டோட அட்டையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பிளேட்டை வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணுங்க. அதாவது ஃபுல்லாக மார்க் பண்ணிடக்கூடாது, ஒரு 3/4 அளவுக்குமே மார்க் பண்ணிவிட்டு இதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது கவர் பண்ணுங்க. கலர் பேப்பர் இருந்தால் போட்டு கூட கவர் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர், வால் ஸ்டிக்கர் ஒட்டினது போக பேலன்ஸ் இருந்துச்சுங்க. அதை நான் இது 2 பக்கமும் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்ததாக நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி கில்டர் ஷீட்டில் ரவுண்டாக வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்காங்க வளைவாக. இதை இதுக்கு உள்ளே இந்த மாதிரி வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேங்க குளுகன் போட்டு. இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு இந்த டிசைன்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒட்டி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதையுமே இந்த ஓரத்தில் குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கட்டைப்பை குச்சி நமக்கு தேவைப்படுங்க. அதாவது 1.5 கட்டைப்பை குச்சி அளவுக்கு லென்த் நமக்கு தேவைப்படும். என்கிட்ட ஒரு கட்டைப்பை குச்சி இருக்குது, இன்னொரு அரை கட்டைப்பை குச்சி நான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு குச்சியை 2ஆக கட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக அது ரெண்டுத்தையும் வச்சு என்ன கம் போட்டு ஒட்டினாலுமே அது ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க. அதனால் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டு புக்கோட பேஜ் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி ரவுண்டாக அப்படியே நீல வாக்கில் சுற்றி விட்டுக்கலாங்க. சுருட்டி முடித்தோன்னே அதை இந்த ஒரு கட்டைப்பை குச்சி உள்ள ஒரு பக்கத்தை சொருகிட்டு இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி சொருகிடுங்க. சொருகும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா ஜாயிண்ட் ஆயிரும். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மேலே செல்லோ டேப் இருக்குது பாருங்கள், அதை போட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கும், கலண்டு வராது. இப்போ நமக்கு கட்டைப்பை குச்சி நல்லா லென்த்தாக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நான் டிசைனுக்காக கலர் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணாண்டா அதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை நம்ம இதில் வச்சு மார்க் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி வச்சு இதோட அந்த முடிகிற இடம் இருக்க பாருங்கள், அங்கே பென்சிலால் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த முடிகிற இடவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது வரைக்குமே இந்த நம்ம கட்டைப்பை குச்சை 2ஆக அப்படியே பாதியாக பொழந்துக்கணுங்க. இப்போ நான் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா பாதியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதை நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அட்டை, அது உள்ளே இந்த மாதிரி திணிச்சு விட்டுணுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி திணிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே குளுகன் போட்டு ஒட்டி விட்டுருங்க. அப்போ நமக்கு அந்த அட்டையோட இந்த கட்டைப்பை குச்சி நல்லா ஒட்டிக்கும், கலண்டு வரவே வராதுங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மட்டும்தான் நமக்கு அந்த பாதி அளவுக்கு மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு அதை ஃபிட் பண்ண சொன்னேன். கீழே ஃபுல்லாக குச்சியை ஃபுல்லாகவுமே நாங்கள் அது மாதிரி பண்ணிடாதீங்க. பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த அட்டையை உள்ளே சொருகி விட்டுட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான விசிறி நம்ம ஹோம்மேடாக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். பார்க்குறதுக்குமே ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குங்க. அதே போல் காற்றும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வருங்க. இதன் மூலமாக தாங்க நமக்கு மின்சாரம் மிச்சமாகும். அதுதான் நான் டைட்டிலில் சொல்லியிருப்பேன். இதை நம்ம எப்போவுமே ஃபேன்லேயே உட்காந்துருக்காமல் வெளியே உட்காந்துருக்கும் போது டக்குன்னு இந்த மாதிரி விசிறி எடுத்து நம்ம விசிறிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபேன் போடுற வேலை மிச்சங்க. அது மூலமாக நமக்கு கரண்ட்டு கொஞ்சமாவது மிச்சமாகும். ஓகே, வாங்க அடுத்த ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் புக்கு இருக்குது பாருங்கள், அந்த பேஜ் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை ஒரு பென்சிலை வச்சு இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சுருட்டோம்ல அந்த மாதிரி இதை இந்த மாதிரி நேராக சுருட்டாமல் சைடாக இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் லென்த்தாக கிடைக்கும். இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு இதோட முடிகிற பக்கத்தில் ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுருங்க. அப்போ நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே போல் நீங்கள் கொஞ்சம் நிறைய பீஸ் ஒவ்வொரு பேஜாக கிழித்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ அடுத்ததாக புக்கோட அட்டை இருக்குது பாருங்கள், அதை எடுத்துருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண ஸ்டிக்கை ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கணுங்க. சென்டராக வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் குளுகன் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். குளுகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே நம்ம டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க, காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் இந்த மாதிரி கிராஸாக நம்ம கோடு போட்டு கட் பண்ணிக்கணுங்க. அதுக்கு நான் நோட்டை வச்சு கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கோடு போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும், அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதை இந்த மாதிரி ஓரத்தில் குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே மடக்கி ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக கிடச்சிருக்கோங்க. இப்போ இதுக்கு கீழே ஒரு வேஸ்ட்டான சீடி எடுத்துக்கோங்க. அந்த சீடியில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு
சென்டராக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சீடியோட சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும் பாருங்கள், அதை கூட நீங்கள் மறைக்கிறதுனா மறைச்சிக்கலாம், அப்படி இல்லைனா கூட விட்டுடலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதுக்கு வந்து நான் கலர் பண்ணிக்கிறேங்க, பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனுக்காக கிளிட்டர் ஷீட்டில் ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணி அதையுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க. இப்போ இது உள்ள ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் வச்சு நம்ம ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம நோட் புக்கில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா இதில் நீங்கள் பேனா, பென்சில், ஸ்கெட்ச் இது மாதிரி போட்டு கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். டேபிள் மேலே வச்சோம்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குங்க. அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் கிச்சனில் இதில் நைஃபு, அதுக்கப்புறம் கேஸ் லைட்டரு இந்த மாதிரிலாம் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது ஐடியா பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல ஸ்டிக்கு, அந்த மாதிரி வந்து ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 6 ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 6 ஸ்டிக்கையுமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து இந்த மாதிரி நல்லா உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஜாயின் பண்ணிவிட்டு 3 ஸ்டிக்காக ஆக்கிக்கிறேன். இப்போ இதை வந்து சென்டர் பக்கம் நம்ம ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணதுனால சென்டர் பக்கம் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால நம்ம அந்த ஸ்ட்ராங்கான பக்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு சைடில் உள்ள பக்கத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 3 பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3 பீஸையுமே ஒன்றுக்கு கீழே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான நூலை வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு வச்சுருக்காங்க. அந்த நான் வீடியோ எடுத்தேன், அந்த கிளிப் வந்து டிலேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இது நல்லா இந்த நூல் வந்து நகராமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து நீங்கள் குளூகன் அப்ளை பண்ணி அந்த நூலை ஒட்டி விட்டுருங்க. அப்போ வந்து நகராது. இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த 3 பக்கமும் கில்டர் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி வரைஞ்சி டிசைனுக்காக இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்து இதோட கீழ் பக்கத்தில் உள்ள நூல் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு 6-7 சுற்று வந்து நம்ம கை விரலில் வந்து வச்சு சுற்றிட்டு மேலே வந்து அந்த நூலை வச்சு ஒரு நாட் மாதிரி போட்டுட்டா இந்த மாதிரி கிடைக்குங்க. இப்போ இதையுமே வந்து கீழ் பக்கத்தில் குளூகன் அப்ளை பண்ணி வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம ஆணியில் மாட்டி விட்டுட்டோம்னா ஒரு சூப்பரான டவல் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம டவல் ஹோல்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிளிப்லாம் இருக்கும் பாருங்கள், நிறைய கிளிப்லாம், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாங்க. நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி கிளிப்லாம் இருந்துச்சுன்னா இதில் மாட்டி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா பார்க்கவுமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோட் புக் ஸ்டிக்குக்கு நீங்கள் கலர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சும்மா அப்படியே தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 3 ஐடியாவுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் குட்டீஸோட பழைய நோட்டு புக் இருந்துச்சுன்னா இதில் ஏதாவது ஒரு ஐடியாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் பழைய நோட் புக்கை வச்சு ஆல்ரெடி வந்து நான் போன வருஷம் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எண்டு கார்டில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.